நைட்டு ஒரு யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. என்னன்னா, இந்த கருத்து கணிப்பு வந்தது பாத்தீங்களா, ஆஃப்டர் எலெக்ஷனோடது. அந்த கருத்து கணிப்புல வந்து என்ன பேச போறார் நம்ம சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அதை யோசிச்சுட்டே சரியா தூக்கம் இல்லை. ரெண்டு விதமா நம்ம யோசிப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆள் நம்மளுக்கு வந்து பிளஸ்ஸா வந்தது பாருங்க, டிவிகே ஜெயிக்கும்னு. அந்த கருத்து கணிப்பை எடுத்து இவன் பேச போறது கிடையாது, பேசவும் மாட்டான். நம்மளுக்கு பிளஸ்ஸா வந்தது பிளஸ்ஸாவே இருக்கட்டும், நம்மளும் அதை பத்தி பேச வேணாம், ஓரமா வச்சிடுவோம். இப்போ மைனஸா வந்ததை எடுத்து பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு பேசுவான்? ஓகே, இந்த கருத்து கணிப்பெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே தான் ஜெயிக்கும், டிவிகே வந்து இப்படிதான் இவ்வளவுதான் ஓட்டு வாங்க போகுது, இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் வாங்க போகுதுன்னு அவன் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தோம்னா நம்ம நாம் தமிழர் 0ன்னு போட்டிருக்கு. அப்ப நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறியான்ற ஒரு கேள்வி நம்ம கேட்போம். இல்ல, இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய் அப்படின்னு பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன கேட்போம்? அப்ப டிவிகே ஜெயிக்கும்ன்றதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்போம். அதனால அவனுக்கு அங்கேயும் பதில் பேச முடியாது. இப்ப இவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன்னா, வாய் இருக்குல்ல, அவன் தான் வாயை வச்சு பொழைக்கிறவனாச்சு. சோ உலகமகா ஒரு உருட்ட போறான். என்னன்னா, 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் தான் பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு உருட்டுவான் பாருங்க, உருட்டுவான். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், இந்த யாரையாவது வந்து ரொம்ப ஓவரா பேசுறாங்க, இல்லாதெல்லாம் பேசுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? வாயிலேயே வடை சுடுறான்ப்பான்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆள் எப்படி தெரியுமா? வாயில வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னு இருக்கான் பாருங்க, அவனையே சுடுவான். பாருங்க அவன் பேச